ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நல்லா 25 தாண்டி போன மார்க்கெட் திடீர்னு மறுபடியும் 260 பாயிண்ட்டுக்கு மேல இப்படி இறங்கிருச்சு. ஸோ என்ன காரணம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக் உள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டோட இந்த திடீர் இறக்கம்க்கு என்ன காரணம் சார்? நான் 25க்கு மேல 26 போகும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தா திருப்பியும் கீழே போயிட்டு இருக்கே சார். சந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது மார்க்கெட்டினுடைய ஒரு பகுதி தான். ஏறக்குறைய குறுகிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்தை 22,000 25,000 போயிருக்கு. கிட்டத்தட்ட 3000 புள்ளிகள் அப்படின்றது ஒரு குறுகிய கால ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அந்த ஏற்றம் யாரால நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஸனுடைய தொடர் வாங்குதல் அப்படின்றது உள்ள நடந்தாலும் அதுக்கு நடுவுல நடந்த பல்வேறு விஷயங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். டாரிஃப், ட்ரம்போட டாரிஃப் அது பிரச்சனையாகி அது கொஞ்சம் ஓரளவுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது, சாதகமான சூழ்நிலை. இண்டோ பார்க்க ஆரம்பிச்சு அது வந்து சீஸ்ஃபயர்ல நின்னது. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கி அதன் பிறகு சுமூக நிலைக்கு கொஞ்சம் திரும்பி இருக்கிற ஒரு நிலையில எஃப்ஐஸோட தொடர் வாங்குதல் வந்து சந்தையை உயர்த்தி கொண்டே இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கடன் அளவு ஜாஸ்தியா இருக்குது. அதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்றவங்க வந்து மூடி வந்து அதை வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து தொடர்ந்து எல்லா நாடுகளுமே அந்த மாதிரி அவங்க டவுன் கிரேட் பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ணுவாங்க, தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்க. தற்போது அமெரிக்காவினுடைய கடனோட அளவு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. அவங்களுடைய ஜிடிபியினுடைய பெரும் பகுதி அப்படின்றது கடனோட அளவா இருக்கிறத பார்க்குறோம். அதனால அது வந்து அந்த டவுன் கிரேட் அப்படின்னு பொதுவாக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு செய்தியாக தான் முதல்ல எடுத்துக்கும். அதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில பார்த்தோம். அதனால நம் சந்தை அப்படின்றது நேற்றுக்கு கிஃப்ட் நிஃப்டியில வந்து ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருந்தாலும் கூட இன்னைக்கு காலையில தோங்கின இடத்துல இருந்து என்னாச்சு ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம். பட் ஓரளவுக்கு காலையில் ஒரு பவுன்ஸ் ஆக முயற்சி பண்ணது அது ஒரு ஃபால்ஸ் பவுன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. நிப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100 25,200 இந்த எல்லை மிக வலிமையான தடைநிலையா இருக்கிறதா நம்ம பார்க்கணும், டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா. அதனால அந்த இடங்கள் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தடங்களையா மாறியாச்சு. அதை தாண்டாத வரைக்கும் என்ன ஆகும், கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வரும்போது 24,600 என்பது முதல் கட்ட ஆதரவு நிலையா இருக்கு. இப்போ 24,600 வந்துதான் இப்ப நிக்குது. அது 600 650 இந்த ரேஞ்சில் வந்து அது இடிச்சுட்டு நிக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ 24,650 இந்த 600 இந்த சப்போர்ட் லெவல் அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு வேளை உடைக்கப்பட்டால் மெல்ல 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 அது வந்து 24,150 24,000 இந்த ரேஞ்சை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சந்தை வந்து இன்னும் வலிமையா தான் இருக்கு. நிறைய பாசிட்டிவான காரணிகள் தான் சந்தையை இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு ஏறின பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுன்றது பார்ட் ஆஃப் த கேம். அதனால இந்த இறக்கம் அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான இறக்கமாக தான் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அடுத்த கட்ட ஏற்றம் வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இறக்கங்கள் என்றது தேவைதான். ஓகே சார். ஸோ நம்ம வந்து ஏன் இறங்கியிருக்கு அப்படின்ற ரீசன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் ஃபர்ஸ்டே நானே கேட்டுட்டேன் சார் கிட்ட இன்னைக்கு எதனால இறங்குச்சுன்ட்டு. ஓகே சார். இப்போ இந்த இறக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் என்னன்னா ஒரு ஷேரை வாங்கும் பொழுது என்னன்னா நான் இந்த ஷேர்ல வந்து நம்மளே சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ல பாக்குறோம். ஸோ நான் இந்த ஷேரை வந்து 100 வச்சிருக்கேன், இதை 150 வச்சிருக்கேன், இதுல 200 வாங்கியிருக்கேன். இப்படி வந்து ஒரே ஷேர்ல வந்து 100 150 1000 1500 இப்படிலாம் வந்து ஒரு குவான்டிட்டியில வாங்குறாங்க இல்லையா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? இது இப்படி வாங்கலாமா சார் இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது? பொதுவாக வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு போர்ட்ஃபோலியோனா எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அதுக்கு எந்தெந்த ஃபேக்டர் அவங்க காரணியை எடுத்துக்கணும், அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்துக்கணும், எந்தெந்த செக்டார்ஸ்ல இருந்து எடுக்கணும், செக்டார் ரெப்ரஸன்டேஷன்ல வெயிட்டேஜ் எப்படி இருக்கணும், அந்த ஃபண்ட் அலோகேஷன் எவ்வளவு பண்ணணும், இந்த மாதிரிலாம் அவங்க வந்து திட்டமிட்டு செயல்படணும். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பயிற்சி வகுப்புல சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே இது எப்படி நீங்க திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னு தான். சரி, இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்க விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் முதலீடு அப்படின்றது பொதுவாக சிறு முதலீட்டாளர் எல்லாருக்குமே வந்து பங்கு சந்தைக்கு உள்ள வர்றது அப்படின்னாவே ரொம்ப பயந்து தான் வருவாங்க. சரி, ஏதாவது வாங்கலாம்னு சொன்னா எது வாங்கலாம்னு யாரையாவது கேட்டு அந்த ஒரு ஷேரை வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஷேர் அவங்களுக்கு கொஞ்சம் பிடித்தமானதா இருந்தா எல்லா காசுமே அதிலே போட்டுருவாங்க. இல்ல முக்கால்வாசி காசு அதிக அளவு அதில் இருக்கும். இது வந்து ஒரு வகையா இருக்கும். இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா 10 ஷேர் 5 ஷேர் 20 ஷேர் இப்படி வாங்கும். இந்த மாதிரி 20 30 40 50 கம்பெனி வாங்கி வச்சிருவாங்க. ஸோ பொதுவாக சிறு முதலீட்டாளர் செய்யக்கூடிய 2 வகையான தவறு. முதல் வகை ஒரே நிறுவனத்துல நிறைய வாங்கி போட்டுறது. இன்னொன்னு ரொம்ப பரவலா நிறைய 20 30 40 கம்பெனியில
இதுல 5 அதுல 10 ஷேர் 50 ஷேர் இப்படி பிரிச்சு பிரிச்சு நிறைய போடுறோம். இது ரெண்டுமே தவறான அணுகுமுறையாகும். ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் போர்ட்போலியோவை நீங்க என்ன பண்ணணும், உருவாக்கி ஃபைனலைஸ் பண்ணிடணும். அதுல பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா 10 நிறுவனங்கள் வரைக்கும் போகலாம். சிறு முதலீட்டாளருக்கு மேல வேலை கிடையாது அப்படின்றதும், அந்த 10 நிறுவனத்துல அவங்க அந்த ஃபண்ட் அலோகேஷன் வரும்போது ஈக்குவல் ஃபண்ட் அலோகேஷன் வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா போறதா இருந்தா 10 நிறுவனங்களுக்கு எடுத்தீங்கன்னா 10% ஆஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 10,000 அப்படின்னு அலோகேட் பண்ணி வாங்குறதுன்றது ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும். இப்போதைக்கு புதுசா வரவங்க எல்லாருமே வந்து இதை ஈக்குவல் வெயிட்டேஜ் அலோகேஷன் அப்படின்ற வழிமுறையை பின்பற்றினா போதும். அதன் பிறகு அவங்க பங்கு சந்தை பத்தி புரிதல் வந்தாச்சு. இன்னும் எந்தெந்த செக்டாருக்குலாம் வந்து இப்போ வலிமை கூடும், எதுக்கு வலிமை குறையும் புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்போ இந்த ஈக்குவல் வெயிட்டேஜ்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஸ்லைட்லி ஷிஃப்ட் டு ஓவர் வெயிட் ஆன் சர்டன் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்டார்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்கீடும், எது கொஞ்சம் வீக்கா இருக்கு ஃபீல் பண்ணாங்களோ குறைவான நிதி ஒதுக்கீடும் பண்ணுவதற்கான திட்டமிடலாம். அதனால நம்ம சிறு முதலீட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது, என்னென்ன நிறுவனங்கள் வாங்கி வச்சிருக்கோன்றது ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அழகா போட்டுட்டு, அதுல இப்போ போட்டிருக்க பணம் எவ்வளவு, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்றதையும் போடுங்க. ஒரு எக்ஸல் அழகா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ மொத்த முதலீட்டுல ஒவ்வொரு பங்குக்கும் நீங்க செய்த முதலீடு எத்தனை சதவீதமா இருக்குன்றதையும் எக்ஸல்ல போட்டீங்கன்னா அழகா ஃபார்முலா போட்டீங்கன்னா எழுத்தா வந்துடும். அப்போ ஒரு நிறுவனத்துல எந்த அளவு உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு மொத்த பணத்துலன்றது பாயிண்ட் பிளாங்கா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஓகே, இந்த பங்குல நான் 28% போட்டு வச்சிருக்கேன், இங்கில பாத்தீங்கன்னா ஒரு 3% தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எப்படி அந்த இடத்துல வந்து அந்த பேலன்ஸ் இல்லாம அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது இப்போ ஒரே நிறுவனத்துல காசை போட்டாச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் ஏற ஆரம்பிச்சதுன்னா பூம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஷேரை வாங்கினேன் சார், இது அப்படியே டபுள் ஆயிடுச்சு ட்ரிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 லட்சம் போட்டா 2 லட்சம் ஆயிடுச்சு 3 லட்சம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய அளவுல நமக்கு ஒரு சாதகமான அம்சம் தான். அதே நேரம் இதுக்கு உள்டாவா நடந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நான் இந்த ஒரு பங்கு தான் சார் வாங்கினேன், இதுலதான் என்னோட 2 லட்சம் ரூபாயும் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுவே ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் என்ன ஆகும், சமத்துல இறங்கினா 30-40-50% இறங்கணும். 2 லட்சம் போட்டேன், இப்போ 1 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ என்ன ஆயிடும், ஃபண்டு பிளாக் ஆயிடும். மீண்டும் நீங்க அந்த போட்ட காசை திரும்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பங்கு என்ன ஆகணும், 100 ரூபாயில இருக்கிற பங்கு 50 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அந்த 50 ரூபாயில இருக்கிற பங்கு டபுள் ஆகணும். 50ல இருந்து 100 நோக்கி போகணும். 100ல இருந்து 50 வர்றது ஈஸி, 50ல இருந்து 100 போறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் அதிக முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஈவன் அவுட் பண்றது நல்லது. அதற்கான நீங்க என்ன பண்ணணும், ஒதுக்கீடை வந்து வேற ஒரு நிறுவனத்தை எல்லாம் பிக்கப் பண்ணி இதுல இருந்து கொஞ்சம் அதுக்கு மாத்தி விடுறத ஒரு மெத்தடா வச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 10% ஒரு நிறுவனத்துக்கு உங்க மொத்த முதலீட்டு என்பது ஒரு தம் ரூலா வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க சூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம், அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய நிறுவனமா இருந்தா அங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன யோசிக்கலாம், இந்த 10%க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னா ஒரு 5% மொத்த முதலீட்டுல இருந்தா நல்லது அப்படின்றத ஒரு சின்ன ரூலா போட்டுட்டு காட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க போர்ட்போலியோல திட்டமிடுவது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே வந்து சாதாரணமா படிச்சுதான் எல்லாத்தையும் பண்றோம். நீங்களும் படிச்சுதான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சு வேலைக்கு போய் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இப்போ எப்படி ஒரு கரிக்குலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபார்மல் எஜுகேஷன்ல முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி கிண்டர் கார்டன்லாம் சேர்க்குறோம், எல்கேஜி யூகேஜிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் போயிட்டீங்கன்னா நல்ல ஸ்கூலில் போட்டு அதிகமான ஃபீஸை கட்டுறோம். அப்புறம் நல்ல காலேஜில் போட்டு இன்னும் அதிகமான ஃபீஸ் கட்டுறோம், நல்ல வேலைக்கு போயிடுவான், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது மாதிரி பையங்க மேலே நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க மேலே ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க எதிர்காலம் பிரைட்டாக இருக்கணும். பங்கு சந்தையில் நீங்கள் நிஜமாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா முதல்ல உங்க மீது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த நாலேஜ் அக்வயர் பண்றதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி மூலமா அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்து. ஓகே சார். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இப்ப நானே பார்ப்பேன், என்ன ஒரே பங்குல இவ்வளோ வாங்கி வச்சிடுறாங்களே, இது வந்து ஏதாவது லாஸ் ஆச்சுனாலும் நீங்க சொன்ன மாதிரி அது லாஸ் அப்படின்னா அப்படியே டபுள் மடங்கு லாஸ், ஏறிச்சு அப்படின்னா டபுள் மடங்கு ஏறுறது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ கம்மியான ப்ரைஸ்ல அப்படின்னா அதிக பங்கு வாங்கிடுவாங்க. இதுவே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு விலை அப்படின்னா அதுல வந்து 1-2 ஷேர் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி கம்மியா இருக்கிற அமௌண்ட்ல வந்து அதிக ஷேர் வாங்குறதும் நல்லது தானா சார்? இப்போ நம்மளுடைய அந்த போர்ட்போலியோ உருவாக்கத்தான வழிமுறைகள்ல ஒரு பகுதியை சொல்லிட்டே இருக்கிறேன். நம்ம வகுப்பு பத்தி டீட்டெயிலாகவும் பேசணும்.
அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு பண்றேன் 10 நிறுவனங்கள். இப்போ ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 10,000 ரூபாய்க்கு இப்போ நான் வந்து 2 நிறுவனத்தை எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேனே. சப்போஸ் ஐ வாண்டட் டு பை IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 70 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னா 100 ஷேர் வாங்கினா 7,000 ரூபாய். சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வாங்கலாமா அப்படின்னாக்கா வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு 30 ஷேர் கூட, நான் 30 ஷேர் வாங்கி 130 ஷேர் வாங்கி போட்டு வச்சிடலாம் அந்த 10,000 ரூபாய்க்கு. இப்போ இருக்கிற விலை ரேஞ்சில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இதே 10,000 ரூபாய்க்கு நான் ஆக்சிஸ் பேங்க் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் 10 ஷேர் தான் வாங்கணும். 10 வாங்கினா அது என்ன ஆயிடும், ஒரு ஷேர் 1000 ரூபானா 10,000 ரூபா வந்துடும். இந்த மாதிரி அவங்க கணக்கு போட்டு பண்ணாங்கன்னா தப்பே கிடையாது, அவங்க சரியான வழியில் இருப்பாங்க. அதே வந்து இல்லை சார் IDFC பேங்க் போட்டிங்கன்னா விலை கம்மி தானே, அதனால அதில் வந்து என்ன பண்ணேன், ஒரு 200 ஷேர் 300 ஷேர் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அப்போ ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ வாங்கினீங்க, என்ன சார் 1000 ரூபாய் ஷேர் ஒரு 5 மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 300 ஷேர் வாங்கும்போது 18,000 20,000 இதுல முடக்கிடுவாங்க IDFC பேங்க்ல. ஆக்சிஸ் பேங்க்ல 5,000 தான் போட்டிருப்பாங்க. அதாவது 1000 ரூபாய் ஷேர் சார், 5 தான் வாங்கினேன். இது வந்து 60 ரூபாய் ஷேர் சார், 70 ரூபாய் ஷேர், அதனால ஒரு 300 ஷேர் வாங்கி போட்டுருக்கேன். இப்போ விலையை மட்டும் வச்சு அவங்க வந்து அந்த அலோகேஷனை டிசைட் பண்றதுன்றது காமன் மிஸ்டேக் தான். எல்லா சிறு முதலீட்டாளரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால அதுல இருந்து விடுபடணும். அதுக்குதான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற வகையில நம்ம ஸ்கூல் காலேஜ் படிச்சு நம்ம படிச்சவங்களா நினைச்சுக்கிறோம். ஆனா இதே பங்கு சந்தை, பணத்தை கையாளும் விதம், இது எல்லாத்தையுமே நம்மளும் படிக்கணும். அப்ப படிக்கும் போது நம்மளும் ஃபினான்ஷியல் லிட்ரேட்டா மாறுவோம். நம்மளும் ஃபினான்ஷியல் லிட்ரேட்டா மாறணும். கண்டிப்பா மாறுவதன் மூலமாக சரியான வழியில் செல்வதற்கான வாய்ப்பு கொண்டு ஒரே நிறுவனத்தில் அதிக முதலீடு, அதனுடைய விலை கம்மியா இருக்கிற காரணத்துக்காக அதிக முதலீடு செய்வது என்பது தவறான அணுகுமுறை. ஓகே சார், ஸோ சூப்பரான ஒரு டாபிக். அதுவும் வந்து மார்க்கெட் ஏன் இறங்கியிருக்கு, நீங்க என்ன பண்ணணும், உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி வந்து நீங்க ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில வாங்கணும், எல்லாத்தையும் சார் விரிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்க வந்து இதை தான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம கிளாஸே இருக்கு. இதை நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் கத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய விளக்கமே கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஃபீட்பேக்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் கிளாஸ்ல வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரோட அடுத்தடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸாக வரும். நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இமிடியட்டாக வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி பேசிக், SFL, MSM அப்படின்ட்டு நிறையவே இருக்குது. அண்ட் ஆஃபர்ஸ் வேறு இருக்குது நம்ம வியூவர்ஸ்க்கு. அதனால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.